2 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்பது வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். ஜூன் 2இல் பள்ளிகள் திறப்பு என்ற அறிவிப்பில் மாற்றமில்லை எனவும் தகவல். தமிழ்நாட்டில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க அறிவுறுத்த வேண்டும். புதிய வகை கொரோனா பரவி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவு. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று மதுரை செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்று மாலை பிரம்மாண்ட வாகன பேரணி நடத்த ஏற்பாடு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிதமான மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மகிழ்ச்சியடைந்த மக்கள். கோவை, நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தேமுதிக பொருளாளர் சுதீஷ். மாநிலங்களவை சீட் தொடர்பாக 1.5 மணி நேரம் நடந்த ஆலோசனை. பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தான் கட்சியின் தலைவர் என அன்புமணி திட்டவட்டம். தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்துள்ளதாக விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். பாமக பொருளாளர் திலகபாமா உள்பட அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை கட்சியின் பொறுப்பிலிருந்து நீக்கிய ராமன். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் செல்லும். மை டியர் யங் லீடர்ஸ் என்று மாணவர்கள் மத்தியில் உரையை தொடங்கிய விஜய். நீட் மட்டும்தான் உலகமா என கல்வி விருது விழாவில் மாணவர்களிடம் கேள்வி. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை ஒருமையில் பேசிய தவேகவின் ஆதவ் அர்ஜுனா. வைரலாகும் வீடியோவால் சர்ச்சை. கூட்டணி வரும் அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. சித்த மருத்துவர் நடிகர் ராஜேஷுக்கு எந்த மருந்தும் கொடுக்கவில்லை. வதந்தி பரப்ப வேண்டாம் என ராஜேஷின் சகோதரர் சத்யன் வேண்டுகோள். இது தவறாக புரிந்து கொண்டு அந்த சித்தா மருத்துவர் ஏதோ மருந்தை கொடுத்து விட்டாரோ அது டிஸ்கைட் பண்ணிட்டாரோ அப்படியெல்லாம் எதுவும் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பயங்கர தீ விபத்து. அச்சகம் மற்றும் ஜெராக்ஸ் கடையில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதம். உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் மாதாவிற்கு தங்க கிரீடத்தால் முடிசூட்டும் நிகழ்ச்சி. ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிப்ட்களாக நடத்தும் முடிவிற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஒரே ஷிப்ட் முறையில் தேர்வு நடத்த தேசிய மருத்துவ தேர்வு வாரியத்திற்கு உத்தரவு.
ஒடிசாவில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளம். இடுப்பளவிற்கு தண்ணீர் நிற்பதால் மக்கள் தவிப்பு. IPL தொடரிலிருந்து குஜராத் அணி வெளியேற்றம். பரபரப்பான எலிமினேட்டர் சுற்று போட்டியில் 20 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பை அணி. பள்ளிகள் திறப்பு ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அதனை வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி பள்ளிகளில் தூய்மை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படாது என்றும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு 9ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவியது. இதனால் குழப்பமடைந்த பெற்றோர் பள்ளிகளுக்கு தொடர்பு கொண்டு கேட்டனர். இந்நிலையில் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என வெளியான தகவல் வதந்தி என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீட் மட்டுமே உலகமல்ல என தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. நீட் குறித்து மாணவ மாணவிகளுக்கு தவேக தலைவர் விஜய் தந்த அறிவுரையே இது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தவேக சார்பில் முதற்கட்டமாக பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தவேக தலைவரும் நடிகருமான விஜய் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடம் நலம் விசாரித்ததுடன் அவர்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் மேடையில் பேசிய விஜய் இளம் தலைவர்கள் என்று மாணவர்களை அழைத்தார். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். வாக்குக்கு பணம் வாங்குவது குறித்து அடுத்த தலைமுறை வாக்காளர்களுக்கு விஜய் தந்த விளக்கமே இது. பள்ளி பொதுத் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடந்த பாராட்டு விழாவில் பேசிய விஜய், முறையான ஜனநாயகம் இருந்தால் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்கும் என்றார். இந்த போதைப் பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா, எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. முன்னதாக +2 பொதுத் தேர்வில் 600க்கு 599 மதிப்பெண்கள் எடுத்த திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி ஓவியாவிற்கு விஜய் வைரத்தோடு பரிசளித்தார். இதேபோன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்த அரியலூரைச் சேர்ந்த சோபியாவிற்கும் விஜய் வைரத்தோடு வழங்கி பாராட்டினார். பெரியாருக்கு சாதி சாயம் பூச முயற்சிப்பதாக தவேக தலைவர் விஜய் பேசிய நிலையில், பெரியாரே தனது பெயரில் சாதி பெயரை குறிப்பிட்டவர்தான் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். பெரியாருக்கே அப்படிங்கறதுல நான் ஏற்கல. பெரியாருக்கே இல்ல, பெரியாருடைய சாதி உணர்வு, சாதிய வெறியெல்லாம் நாங்க சொன்னா நீங்க பதில் சொல்லுவீங்களா? யாரு அது? நான் சாதி சாயம் இல்ல, அவரே பூஜிக்கிட்டு வரதானே. இப்ப நான் தான் முகமது அலி ஜின்னாவுக்கு எழுதின கடிதத்தை அனுப்புறவான்னு கேட்டேன், நீங்க ஒன்றும் சொல்லையே. ஆந்திராவில் ராமசாமி நாயக்கர் தானே படம் வெளியாச்சு, அதை யார் வெளியிட்டது? நானே புதிய கட்சி தான், அதனால புதிய கட்சிகளை பற்றி விமர்சிக்க கூடாது. தக் லைஃப் படத்தின் நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர், துபாய் பயணம் செல்லும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் தவேக தலைவர் விஜய் பற்றி கமல்ஹாசன் பேசிய பேச்சுதான் இது. தக் லைஃப் படம் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் முன்பு கொண்டு வந்திருப்பதாகவும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார்.
இதனிடையே காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்த சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், சட்டமன்ற தேர்தலில் பணம் அதிக அளவில் புழங்கும் என்று விஜய் பேசியது குறித்து பதிலளித்தார். இந்தியா முழுவதுமே பொது தேர்தல் என்பது அல்லது இடைத்தேர்தல் என்பது அதிகமான பணபலம், அதிகார பலம் இவற்றை வைத்துத்தான் இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் சொல்லும் அளவுகோலை வைத்து விஜயாலேயே வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியாது என்றும் சண்முகம் தெரிவித்தார். இல்ல, ஒவ்வொரு கட்சியிலும் கட்சியில வேலை செஞ்சவங்க, நீண்ட காலமாக பணியாற்றியவர்கள், வெற்றி வாய்ப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை கணக்கில் கொண்டுதான் வேட்பாளர்கள் தேர்வை பல்வேறு கட்சிகளும் மேற்கொள்கிறார்களே தவிர இவர் சொல்ற ஒரு அளவுகோலை மட்டும் வச்சுக்கிட்டு அவராலேயே வேட்பாளர் தேர்வு செய்ய முடியாது. முன்னதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக அரசு நிலத்தில் வசித்து வந்த மக்களுக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தும் தாவேக்க கல்வி விருது விழாவிற்கு தன்னை அழைக்கவில்லை என்று அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி தனது வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதல்கட்ட கல்வி விருது விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி அக்கட்சியின் தலைவர் விஜய் பாராட்டு தெரிவித்தார். இந்நிலையில் அரியலூர் ஆண்டிமடத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரின் மகள் நிதிஷா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தும் தாவேக்க விழாவிற்கு தன்னை அழைக்கவில்லை என நிதிஷா தெரிவித்துள்ளார். நான் ஆண்டிமடம் அரியலூர் மாவட்டம், ஆனால் படித்தது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் தனியார் பள்ளியில் படித்தேன். 600க்கு 597 மார்க் எடுத்தேன் +2ல். விஜய் சாரை பார்க்குறதுக்காக கொஞ்சம் ரொம்ப ஆசையாகவே இருந்தேன். இன்றைக்கி தான் விழா, ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் நாங்கள் மட்டும் விட்டு போயிட்டோம். ஏற்கனவே எங்களை கூப்பிட்டு எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பினோம். ஆனால் டீட்டெயில்ஸ் அனுப்பியும் இன்னைக்கு எங்களை கூப்பிடல. அதிக மதிப்பெண் எடுத்தும் தாவேக்க தலைவர் விஜயை பார்க்க முடியாதது வருத்தம் அளிப்பதாகவும் மாணவி கூறினார். கூட்டணி வருவோம். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவனுக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்று தாவேக்க தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கிண்டலாக குறிப்பிடும் காணொலி இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக தனியார் விடுதியில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். அப்போது இருவரும் உரையாடிய போது பாஜகவே அதிமுகவை கூட்டணியிலிருந்து விலக்கிவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணி வைக்க முன்வரவில்லை என்றும் சிரிப்புடன் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டார். கூட்டணி வருவோம். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவனுக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல. அதிமுக தாவேக்க கூட்டணி குறித்து முன்னர் பேச்சு நிலவியது. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது. இருப்பினும் அந்த கூட்டணிக்குள் தாவேக்காவை இணைத்துவிட முயற்சிகள் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் குறிப்பிட்டது பேசுபொருளாகியுள்ளது. திமுக அரசு மீது குறை கூற முடியாத எதிர்க்கட்சிகள் எதையேனும் இட்டுக்கட்டி அவதூறுகளை பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மனம் திறந்த கருத்துக்கள், உணர்ச்சிமிகு உரைகள் இடம்பெறுவதோடு இந்திய அரசியலையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் தீர்மானிக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு மீது குறை சொல்ல முடியாத எதிர்க்கட்சிகள் எதையேனும் இட்டுக்கட்டி அவதூறுகளை பரப்பி பொய்ச் செய்திகளை போதாகரமாக்கி தங்களை தோல்வியிலிருந்து மீட்டெடுக்க முடியுமா என கடுமையாக முயற்சித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனித்தனியாகவும் கூட்டணி சேர்ந்தும் ரகசியமாக ஆலோசனைகள் நடத்தியும் எதிரணியினர் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் நமக்கு எதிரான பரப்புரை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கான கடமை, லட்சிய பயணத்தின் இலக்கு குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க மதுரை ஊத்தங்குடி கலைஞர் திடலில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் என்ற முறையில் பொதுக்குழு உறுப்பினர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களையும் வரவேற்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
மாநிலங்களவை சீட் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை பதவிகள் காலியாகும் நிலையில் அதற்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு 2 சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கும் சூழலில் அதில் ஒன்றை தேமுதிக கேட்டு வருகிறது. ஆனால் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவது பற்றி எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். அதே சமயம் ஒப்பந்தப்படி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுப்பது அதிமுகவின் கடமை என்று பிரேமலதா அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சுமார் 1.5 மணி நேரம் சந்தித்து பேசினார். மாநிலங்களவை எம்பி சீட் வழங்குவது தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் இந்த திடீர் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.